வெல்கம் டு தமிழ்நாடு ப்ராஜெக்ட் அப்டேட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராமேஸ்வரமில் இருக்கிற பாம்பன் புதுசாக கட்டிகிட்டு இருக்க ரயில் பாலத்தில் லோட் டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின அப்டேட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, பாம்பனில் புதுசாக ரயில் பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தண்டவாள பணியை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா ட்ரெயின் இன்ஜின் வச்சு மொத்தம் டெஸ்ட் பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ இப்போ இன்றைக்கு 11 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா இரண்டு ரயில் இன்ஜினோட சேர்த்து மொத்தம் 8 பெட்டிகளை கொண்டு, அதாவது குட்ஸ் பெட்டிகளை வச்சு லோட் டெஸ்ட் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லோட் டெஸ்ட் முடிவில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகாரிகள் தரப்பில் என்ன தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவு பெற்றுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேசஞ்சர் ட்ரெயின் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாத இறுதியில் அல்லனா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2வது வார வாக்கில் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஒரு டெடிகேட்டட் டீம் வராங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் இந்த ப்ராஜெக்டுக்கான டெஸ்டிங் ட்ரையல் ரன் அவங்க முன்னாடி நடக்கும். பேசஞ்சர் கமர்ஷியல் வெஹிக்கிள் டெஸ்டிங் நடக்குங்க. ஸோ அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் டெஸ்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி பயணிகள் போக்குவரத்து ரயில் சேவையை தொடக்கிறதா அதிகாரிகள் தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா பல கட்ட சோதனை ஓட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும். ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் நடைபெறுற சோதனை ஓட்டம் மற்றும் முழுமையான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கூடுதல் தகவலாக நமக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்குன்னா அக்டோபர் 1 அப்ரூவல் கிடைச்சிரும், பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா முழுமையாக டீசல் இன்ஜினை வச்சு இயக்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக மட்டும்தாங்க இது இருக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இதுக்கு வராதுங்க. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைன்ஸுக்கான அந்த போல்ஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற லைன் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் முடிவடையலை. ஸோ அந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வாக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீசல் இன்ஜினை வச்சு இயக்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் தான் நமக்கு கிடைக்கப்பெறும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பேரலாகவே பார்த்தீங்கன்னா முழுமையாகவே மின்சார ரயில்களை வச்சு இந்த பகுதியில் ட்ரையல் ரன்ஸ் அதுவும் அடுத்த கட்டத்தில் பண்ணுவாங்கன்ற மாதிரி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து டைரெக்டாகவே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுமையான மின்சார வழித்தடம் முழுமை பெறுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை டிவிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும்தான் இன்னும் முழுமையாக எலக்ட்ரிக்கல் இது கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. இன்னும் ஒரு சில பகுதிகளிலையும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. சவுத்தர்ன் ரயில்வேல இந்த பகுதி மதுரை டிவிஷனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் பகுதியும் செங்கோட்டை பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் செங்கோட்டை பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா மின்சார ரயில் திட்டத்தை செயல்படுத்தணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா பணிகள் நடைபெற்று வருது. ஸோ இந்த முழுமையான பணிகள் முடிவடைஞ்ச பிறகு மட்டும்தாங்க நம்ம எலக்ட்ரிக்கல் வண்டியில் ஓடுற ரயில் சேவையை நம்ம எதிர்பார்க்க முடியும். இன்னும் கூடுதல் தகவலாக பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தரப்பில் என்ன தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் போன்ற அதிவிரைவு ரயில் சேவையும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான்ஸ் இருக்கதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் அது நம்ம சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாங்க. Thanks for watching this video. Going forward, we are planning to put
more Tamil Nadu project update videos in this YouTube channel. Thank you.